ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி என்னென்னா, அதாவது எல்லார் வீட்லேயும் ஒரு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாங்க இந்த வண்டியை. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி மெயினாக கொங்கு ரீஜியனான திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு இந்த 4 ஏரியாலையும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வண்டிங்க இது. வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக ஒவ்வொரு வண்டியாவது வச்சுருப்பாங்க. ஏன்னா லோக்கலில் ஓட்டுறக்கா இருக்கட்டும், இல்லை ஹைவேஸில் போகிறக்கா இருக்கட்டும், இந்த வண்டி நல்லா டீசெண்டாக இருக்குங்க. நல்ல மைலேஜும் கொடுக்குற ஒன் ஆஃப் த வெஹிக்கிள் தாங்க. அதுவும் இல்லாமல் மாருதியுடைய சேல்ஸில் நம்பர் 1 இருக்கிற வண்டி இது தாங்க. எஸ், நம்மக்கிட்ட இருக்கிறது மாருதி சுசுக்கியுடைய வேகனார் VXI மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 1 லிட்டர் வண்டிங்க. இந்த வண்டியுடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இல்லை, நம்மளுக்கு பெரிய சுசுக்கி பேட்ச் கொடுத்துருக்குறாங்க க்ரோம் டீட்டெயிலிங்கோட. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது ரெண்டுமே ஹேலஜன் தான் வருதுங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹேலஜனில் தான் வருது. எல்இடியோ ப்ரொஜெக்டரோ கிடையாது. ஃபாக் லேம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் ஃபாக் லேம்ப்ஸ் உங்களுக்கு டாப் எண்டில் தான் வரும். அண்ட் கீழே ஸ்கிட் பிளேட்ஸும் பிளாக் கலரில் வந்துருதுங்க. இந்த வண்டி ஒரு டால் பாய் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால வண்டியை எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நல்ல ஒரு பாக்ஸி ஷேப்பில் தான் இருக்குதுங்க. இந்த வண்டியுடைய விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் இது ஒரு டால் பாய் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்போ இந்த வண்டியுடைய சைடு ஓவர்விஎம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. ஓவர்விஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் நம்ம மேனுவலாக தான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கணும். பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எலக்ட்ரிக்கலி நம்ம பண்ணிக்கலாங்க. பிகாஸ் இது VXI வேரியண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே மேனுவலாக தான் கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே பாடியில் வந்துடுதுங்க. இப்போ இந்த வண்டியுடைய லென்த் வித் ஹைட் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாங்க. லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3655 mm, வித் 1620 mm, ஹைட் 1675 mm வந்துடுதுங்க. இந்த வண்டியுடைய வீல் பேஸே 2435 mm வந்துடுதுங்க. இப்போ இந்த வேகனர் VXI ஏ பில்லர் பி பில்லர் ரெண்டுமே பாடி கலர்லேயே வந்துடுதுங்க. அண்ட் சி பில்லர் மட்டும் நம்மளுக்கு மேட்டி பிளாக் கலரில் வந்துடுது. சேம் ஸ்விஃப்ட் அண்ட் எர்டிகாவில் இருப்பது போலவே. வண்டியுடைய டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டயருமே 14 இன்ச்சஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ரெண்டுமே டிஸ்க்குங்க, ரியர் ரெண்டுமே ட்ரம் தாங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியுடைய ரியர் வியூ அண்ட் இந்த வண்டியுடைய பூட் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வேகனாருடைய ரியர் வியூவை பொறுத்த வரைக்கும் சென்டரில் நம்மளுக்கு சுசுக்கி பேஜஸ் கொடுத்துருக்குறாங்க டீசெண்டாக. அண்ட் வேகனார் அப்படிங்கிற பேஜஸ் இந்த பூட் ஓப்பன் பண்ணுற இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக க்ரோம் டீட்டெயிலிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். அண்ட் இந்த வண்டியுடைய டெயில் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹேலோஜனில் தான் வருதுங்க, எல்இடியில் வராது. உங்களுக்கு வேணும்னா ஆக்சசரிஸில் அவுட் சைடில் எல்இடியில் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா வண்டி லுக் நல்லாயிருக்கும் இன்னுமே. அண்ட் ரியருடைய விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வைப்பர்ஸ், வாஷர், டீஃபாகர் எதுவும் வராது VXI வேரியண்ட்டில். டாப் எண்டு போனோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வைப்பர் அண்ட் டீஃபாகர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருங்க. ரியரில் நம்மளுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு 2 கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். அண்ட் கீழே பேக்கேஜஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேகனாரை பொறுத்த வரைக்கும் 2 என்ஜின் ஆப்ஷனில் வந்துட்டு இருக்குதுங்க வண்டி. 1 லிட்டர் அண்ட் 1.2 லிட்டர் என்ஜினுங்க. இந்த 2 என்ஜினில் 1.2 லிட்டர் என்ஜின் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் 1 லிட்டர் என்ஜினுடைய பவர் அண்ட் டார்க்கை கம்பேர் பண்ணும்போது 1.2 லிட்டர் என்ஜினுடைய பவர் அண்ட் டார்க் ரொம்பவே ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் அது ஸ்விஃப்ட்டில் வர சேம் என்ஜின் அப்படிங்கிறதுனால ரிஃபைன்மெண்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஸோ 1.2 லிட்டர் என்ஜின் ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். வேகனாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் 341 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது VXI வேரியண்ட்லேருந்தே நம்மளுக்கு இந்த பார்சல் ட்ரே கம்பெனி சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயங்க. அண்ட் இந்த வண்டியுடைய ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஐ மீன் என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பேர் வீலுமே நம்மளுக்கு 14 இன்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. இன்கேஸ் அதாவது வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா சேம் இதே வீலவே மாற்றிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லை ஒரு இன்ச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வேறு வீல் மாற்றுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த விஷயத்தில் பரவாயில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு வண்டியுடைய இன்டீரியர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே நமக்கு இந்த டோர் ஹேண்டில்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியுது இது கொஞ்சம் ஓல்டு ஸ்கூல் டைப் டோர் ஹேண்டில் தான். அண்ட் டோர் ஓப்பன் பண்ணால் டோருடைய வெயிட் ரொம்ப வெயிட்னால சொல்ல முடியாதுங்க. ஒரு நார்மல் டீசென்ட் வெயிட்டில் இருக்குதுங்க வண்டியில். அண்ட் இந்த வண்டியுடைய டோரில் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸும் அவங்க ஆட் பண்ணலை. பிகாஸ் இந்த வண்டியுடைய கேட்டகரி ஒரு பட்ஜெட் கேட்டகரி அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்த வண்டியில் ஃபுல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வண்டியுடைய லாக் அண்ட் அன்லாக் போர்ஷன் குரோமில் வந்துடுது VXIயில். அண்ட் 4 டோர் விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் வந்துடுது. கீழே நம்மளுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் இங்கே மேகசின் ஹோல்டரும் இருக்குதுங்க. கூடவே நம்மளுக்கு 2 ஸ்பீக்கர்ஸும் வந்துடுது VXI வேரியண்ட்டில் இருந்தே.
வேகனாரோட விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு நம்மளுக்கு ஸ்மார்ட் கீ எல்லாம் கிடையாதுங்க. ஆஸ் யூஷுவல் மாருதிக்கு ஓல்டு சாவி எப்படி வந்துட்டு இருக்குதோ அதே சாவி தான் இந்த வண்டிக்கும். நிறைய பேர் அந்த சாவியை கீழே போட்டதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒட்டு வேலையெல்லாம் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த வேலை பண்ண வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அதுக்குள்ளார ஒரு சிப் இருக்குது, அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும், லாக் ஆகாது அண்ட் அன்லாக்கும் பண்ண முடியாது. அண்ட் இப்போ வண்டியுடைய சீட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு டிரைவர் சைட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நார்மலான சீட்டு தான். அண்ட் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான் வருதுங்க வேகனாரை பொறுத்த வரைக்கும், டாப் எண்டாகவே இருந்தாலுமே. அண்ட் இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளார வந்தனையுமே நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் தீம் வந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. ஸோ அதனால் வண்டி கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியுதுங்க, பிகாஸ் டியூவல் டோனில் இருக்கிற அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு வந்து ஒரு பெய்ஜ் கலர், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற டேஷ் ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு ரஃப்பான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மிரர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளாரே நமக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஃபோல்டு பண்ணுறது வந்து நம்ம மேனுவலாக தான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த வேகனாரை பொறுத்த வரைக்கும் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில். அண்ட் இந்த வண்டியுடைய டேஷ்போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ்க்கு இருக்கிற அந்த கூல் க்ளோ பாக்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நார்மலான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா தான். அண்ட் இந்த வண்டியுடைய ஃப்ரண்ட் கோ பேசஞ்சர் சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணல. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் ஃபிக்ஸ்டு கிராப் ஹேண்டில்ஸ் தான், ஃபோல்டபிள் கிடையாதுங்க. வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லிங்க வேனிட்டி மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் கோ டிரைவர் சைடு மட்டும் மிரரோடு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்டரில் நம்மளுக்கு ஹாலோஜன் எல்லோ கலர் லைட் மட்டும்தான் வருதுங்க. அண்ட் இந்த வண்டி விஎக்ஸ்ஐ வேரியண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டிரைவர் சைடு வந்து நம்மளுக்கு வேனிட்டி மிரருக்கான இது கொடுக்கல. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஆர்விஎம் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தாங்க. ஸோ விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் நம்மளுக்கு வந்து 2-in ஆடியோ சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் நம்ம வந்து பென்ட்ரைவ் குத்தி நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கலாம் அண்ட் எஃப்எம் கேட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சிஸ்டம் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதுனா நீங்கள் வெளியே ஆக்சசரிஸ் ஆர்எல்ஸ் கம்பெனி ஆக்சசரிஸில் நீங்கள் வந்து ஆடியோ சிஸ்டம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மேனுவல் ஏசி தான் வருதுங்க, ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் கிடையாது இந்த வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்டு வண்டி ஆன் பண்ணி ஒரு 2 minutes தான் இருக்குங்க, பட் கேபின் வந்து டக்குன்னு நல்லா கூலிங் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வண்டியுடைய கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ். அண்ட் நம்மளுக்கு அங்கே வந்து சார்ஜிங் சாக்கெட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா வண்டியில் நிறைய இருக்குதுங்க. அண்ட் இந்த வண்டியில் நம்மளுக்கு வந்து ஆர்ம்ரெஸ்ட் வராதுங்க வேகனாருடைய விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில். அண்டு நிறைய ஸ்டோரேஜ் ஏரியாஸ் கொடுத்துருக்குறாங்க ஹேண்ட் பிரேக்கு பக்கத்துல எல்லாம். பட் அது நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த வண்டியுடைய ஸ்பீடோமீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் வேகனார் விஎக்ஸில் வந்து ஃபுல்லாக அனலாக் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சோண்டு டிஜிட்டலைஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபியூவல் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் அந்த ட்ரிப் ஏ ட்ரிப் பி, அப்புறம் அந்த ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்கிறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஸ்டிக்கை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியுங்க. அது இந்த டிஜிட்டலைஸ்டு மீட்டரில் நம்மளுக்கு வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அது வந்து இந்த சின்ன பட்ஜெட் கேட்டகரியில் எல்லா விஷயத்தையும் அடக்கி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பாராட்டத்தக்க விஷயந்தான் மாருதியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் வேகனார் விஎக்ஸில் நம்மளுக்கு இருக்க சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டில்ட் ஸ்டேரிங் வந்துடுதுங்க. ஸோ அது வந்து டிரைவர்ஸ் யூசேஜை பொறுத்த வரைக்கும் இந்த டில்ட் ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் சைடு நம்மளுக்கு வந்து வைப்பர் வாஷர் கண்ட்ரோல் வந்துடுதுங்க. அண்ட் ரைட் சைடு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்டபிள் இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்துடுதுங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஐடல் ஸ்டாப் பட்டன் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷனும் வந்துடுதுங்க இந்த வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இருந்தே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியுடைய ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி போய் பார்த்துடலாங்க வாங்க. ஸோ இப்போ ரியர் டோர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெக் ரூம் ஆல்மோஸ்ட் டோர் 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. வேகனார் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 60-40 ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் இந்த வேகனாரில் நீங்கள் சிஎன்ஜி வெர்ஷன் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்கெலாம் இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பனியன் பீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லை நிறைய திங்ஸ் நீங்கள் அடிக்கடி கேரி பண்ணிட்டு போவீங்க அப்படின்னா நீங்கள் சிஎன்ஜி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பிகாஸ் கம்பெனியே வந்து 32 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சிஎன்ஜி வெர்ஷனில். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 28 கிலோமீட்டராவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிஎன்ஜி வெர்ஷன் எடுத்துக்கிறவங்களுக்கு அது இன்னுமே கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் வண்டியுடைய ரியர் லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் இனஃப்ங்கிற மாதிரி தான் இருக்குங்க. பிகாஸ் நான் என்னோடய ஹைட்டுக்கு நான் வந்து என் சீட்டை ஃப்ரண்ட்டில் நான் பின்னாடி புஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. அண்டர் தை சப்போர்ட் ஒரு 70% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறதுக்கு இந்த வண்டியில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. இதுவே நீங்கள் ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பின்னாடி உட்காரும்போது தலை எதுவும் தட்டாது. பிகாஸ் வண்டி டால் பாய் செக்மெண்ட்டில் இருக்கனால உங்களுக்கு தலை முட்டாதுங்க.
ஸோ அது ஒரு பெரிய விஷயங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டீரியர் கேபினை பார்த்தோம்னா, வண்டி ஃபுல்லாக ஏரி ஃபீலிங்காக தான் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் ஃப்ரண்ட்டு வைசஸாக இருக்கட்டும், சைடு விண்டோவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா தான் குடுத்துருக்குறாங்க வேகனாரில். ஸோ அதனால் வந்து வண்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்ஜினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோடைய பவரை பார்த்தீங்கன்னா 66 பிஹெச்பி இருக்குங்க. அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 89 நியூட்டன் மீட்டர் டார்க் குடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது 1 லிட்டர் நான் டர்போ பெட்ரோல் என்ஜினுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாருதி சுசுகி வேகனார் விஎக்ஸ் உடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூங்க. மேலும் உங்களுக்கு இந்த வண்டி ரிவ்யூ மாதிரி வேறு எந்த வண்டி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் அவுட் ஆகுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்போவுமே கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.